அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதருக்கும் 4 மலக்குகளை நிர்ணயிக்கிறான். 2 மலக்குகள் நன்மைகள் தீமைகளை பதிவு செய்வார்கள். 2 மலக்குகள் அவர்களோட இருந்து அவர்களை பாதுகாப்பார்கள். ஒரே ஒரு ஷைத்தானை அல்லாஹ் ஆக்குகிறான். அவன் தீமைகளை ஏவுவான். இந்த 2 மலக்குகளும் நன்மைகளை ஏவுவார்கள். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும்போது, யா ரசூலல்லாஹ், 3வது முறையும் அவன் வந்தான். என்னிடத்திலே சொன்னான், ஒன்றை நான் கற்றுத்தருகிறேன், அது உனக்கு பலனளிக்கும் என்று. அவன் சொன்னான், நீ படுக்கைக்கு சென்றால் ஆயத்துல் குர்சியை ஓது என்று அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்ற வசனத்தை ஓதி காட்டினான். அப்போது அவன் சொன்னான், இதை நீ ஓதினால் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருந்து உன்னை எதுவும் அல்லாஹுடைய பாதுகாப்பு உனக்கு நீங்காது, ஷைத்தான் உன்னை தீண்ட முடியாது என்று. அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான், ஷைத்தானால் உன்னை தீண்ட முடியாது என்று சொன்னான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு திருட வந்த அந்த ஷைத்தானை பற்றி சொல்கிறார்கள். ஷைத்தான் கற்றுக் கொடுக்கிறான், ஆயத்துல் குர்சியை ஓதினால் அல்லாஹ் பாதுகாப்பிற்காக மலக்குகளை இறக்குவான், காலை விடியும் வரை அந்த மலக்குகள் உங்களை பாதுகாப்பார்கள் என்று. முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுக்கும் மலக்கை நிர்ணயித்திருக்கிறான். உறங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் அவர்கள் பாதுகாக்கிறார்கள். கெட்ட ஜின்களிலிருந்து, கெட்ட தீங்கான செயல்களிலிருந்து, தீங்கான விலங்கினங்கள் அவைகளிடம் இருந்தும் எதுவும் நெருங்கும் போது அவர்கள் உள்ளுணர்வில் ஏற்படுத்துவார்கள், உன்னை நெருங்குகிறது பார்த்துக்கொள் என்று.